ஹாய் மக்களே, இன்றைக்கி ரசம் தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்குங்க, துவரம் பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், மிளகு, காஞ்ச மல்லி, காஞ்ச மிளகாய் ஒன்று. நம்ம ரசம் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. எல்லாம் கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு 3 பல் எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு பார்க்கலாங்க. இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம், கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம், மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அரைச்சிக்கலாங்க. பூண்டையும் சேர்த்து அரைச்சாச்சுங்க. ரசத்துக்கு தேவையான தக்காளி, புளி சுடுதண்ணில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சிக்கலாங்க. புளி தக்காளியெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டேங்க. இப்போ ரசம் தாளிக்கலாங்க. வடைச்சட்டில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்சது இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ புளி தக்காளியெல்லாம் கரைச்சி ஊற்றிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ரசம் கொதிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கீழே ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். மல்லி இலை தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.